ரஞ்சிதம் இட்லி தட்டுடன் நந்தினி அறைக்குள் வர நந்தினி சத்தம் வராமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். அதை வேதனையுடன் பார்த்த ரஞ்சிதம், இப்ப எதுக்கு சும்மா கண்ண கசக்கிட்டு இருக்க? அவனை பத்தி தெரிஞ்சுதானே அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என திட்டிக் கொண்டு அவள் முன் இட்லி தட்டை வைத்தார். நீங்களே பாத்தீங்களா அத்தை, நான் எவ்வளோ ஆசையா அவருக்கு இட்லி பரிமாறினேன். ஆனா அவர் ஒரு மாதிரி இப்படி பேசிட்டாரு என்று குற்றம் சாட்டினாள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு சாப்பிடாம வந்த? இந்தா இட்லி சாப்பிடு என்று இட்லியை ஊட்ட அதை வாங்கிக் கொண்டு அவள் வாய் நிற்காமல் பிரகாஷை திட்டிக் கொண்டிருந்தது. ரஞ்சிதம் சிரித்துக்கொண்டே அதை கேட்டுக்கொண்டிருந்தார். சரி, இப்படியே திட்டிட்டு இருக்காம உங்க அம்மாவும் ரக்ஷிதாவும் வர நேரம் ஆச்சு. அவங்களுக்கு மதியம் சாப்பாடு பிடிச்சதை தான் சமைக்கலாம், வரியா என கேட்டார். அட ஆமால்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன் அத்தை என அவர்களுக்கு பிடித்த சமையல் உணவு வகைகளை கூறி, நீங்க போயிட்டு இது எல்லாத்தையும் சமைக்க சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று அவரை அனுப்பி வைத்தவள் போன் எடுத்து ரக்ஷிதாவுக்கு அழைத்தாள்.